ஹிரோஷிமா மேலே போட்ட பாம் பிளாஸ்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏற்பட்ட இம்பாக்ட் வந்து இன்னி வரைக்கும் தொடரிட்டு இருக்கதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாம் போட்ட அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கிறவங்களாம் வந்து ஒரு செகண்டில் இறந்து போயிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேஷனால் ஏற்பட்ட விளைவுனால கிட்டத்தட்ட பல வருஷம் துடிச்சு இறந்ததாக சொல்லப்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த குட்டி பொண்ணு, இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த பொண்ணு இருந்திருக்கு. அதாவது அந்த பாம் போடப்பட்ட இடத்துல இருந்து 2 to 3 கிலோமீட்டர் தள்ளி இருந்திருக்கு. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேஷனால் அதை பாதிக்கப்பட்டு இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உடனே சாகாமல் 10 வருஷம் கேன்சரால் பாதிக்கப்பட்டு ரொம்பவே துடிச்சுதான் இறந்து போயிருக்கு இந்த பொண்ணு. இந்த பொண்ணு 10 வருஷம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து இந்த பொண்ணுக்கு எதாவது ஆறுதலாக சொல்லணும்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ஒரு 1000 கொக்கு பொம்மை செஞ்சேன்னா உனக்கு கடவுள் வந்து நீ நினைக்கிறத பண்ணி கொடுப்பாரு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்பி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொக்கு பொம்மைகளுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பண்ணி முடிக்கிறா. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட 12வது வயசுல இவ இறந்து போயிடுறா. இந்த பொண்ணோட பேரு சடசோ சகாக்கி.